12 வருஷம் கழிஞ்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எம்ஜிஆர் என்கிற மதகத ராஜா. ஸோ படத்தோட கதை என்ன, எப்படி இருக்கு? படத்தோட கதையை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா பார்த்தாதான் கண்டுபிடிக்கவே முடியும். ஏன்னா அப்பதான் வந்து இந்த பிளாட்டே ஓப்பன் ஆகுது. என்ன பிளாட்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 சின்ன பசங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்தே அப்படியே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம ஹீரோ விஷால். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் விஷாலுக்கு தெரியுது நம்மளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் குறிப்பா சோனு சூட்னாலதான் அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்கன்னு அவருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் சோனு சூட்டை வந்து விஷால் எப்படி எதிர்த்தாரு, அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் அந்த படத்தோட மீதி கதை. படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன? படத்தோட ஒரே பாசிட்டிவ் சந்தானம் தான். அவர் வந்து த்ரூ அவுட் த மூவி வராரு. அவர் வர போர்ஷன்ஸை மட்டும்தான் வந்து நம்மளால பார்க்கவே முடியுது. அவர் ஸ்கிரீன்ல இல்ல அப்படின்னாலே நம்ம போன் எடுத்து ஏதாவது நம்ம வாட்டுக்கு ப்ரௌஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பிளாட்டாவும் டல்லாவும் இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து லாஜிக்கே இல்ல. எந்த ஒரு விஷால் வர சீக்வன்ஸ் எதுவுமே வந்து லாஜிக்கே இல்ல. இத்தனைக்கும் வில்லனோட கேரக்டரை பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு போன் பண்ணாரு அப்படின்னா அந்த ஆட்சியவே மாத்திடுவாரு. புஷ்பா, அவரே புஷ்பா தான், ரூலிங் பார்ட்டியே மாத்திடுவாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு டெரிஃபிக்கான ஒரு பவர்ல இருக்காரு. விஷால் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஒரு பையன், ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு வில்லனை எதிர்க்கிறாரு. ஆனா அதுல எந்த ஒரு சீன்லயுமே லாஜிக்கே இல்ல. அதுதான் இந்த படத்தோட பெரிய டிராபேக். படத்துல வந்து 2 ஹீரோயின் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? படத்துல அஞ்சலி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன சேலம் சாங்குக்கு தான் வராங்க. அப்பதான் நமக்கு தெரியுது, ஐயோ ஆமால இந்த படத்துல அஞ்சலி இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரவே மாட்டாங்க. அண்ட் வரலட்சுமியை வந்து எக்ஸ்க்ளூசிவா இந்த படத்துல வந்து கிளாமருக்கு மட்டுமே சுந்தர்சி யூஸ் பண்ணியிருக்காரு. இல்ல எனக்கு புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓகே, இந்த மணிவண்ணன், மனோபாலா இவங்கெல்லாம் படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன ரோல் தான். அதுவும் குறிப்பா மனோபாலாக்கு பாத்தீங்கன்னா ஒரு காமெடி சீக்வன்ஸ் இதுல வருது. அது நல்லா இருந்துச்சு. பட் ஆனா எல்லாரும் சொல்ற அளவுக்கு ஓஹோன்னு இருந்துச்சானா எனக்கு ஒரு அது கொஸ்டின் மார்க் தான். இல்ல ஏன் அவங்களுக்கு எல்லாம் இப்படி ஃபீல் ஆயிருக்குன்னா, இந்த அரவிந்த் எஸ்ஏ இந்த மாதிரியான ஸ்டாண்டப் காமெடி எல்லாம் பார்த்திருப்பாங்க. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இது பயங்கர ஹிலேரியஸாவும் ரிடிக்யூலிங்காவும் இருந்துக்கலாம் இல்லையா? இருந்திருக்கலாம். ஏன்னா இப்ப எந்த காமெடி படமும் சரியில்லை, வர எந்த படத்துலயும் கதையும் சரியில்லை, உட்காந்து பார்க்கவே முடியறது இல்லை. அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து மக்கள் மனசுல வந்து பயங்கரமா இப்ப வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ அப்போ ரிலீஸ் ஆன இந்த பொங்கல் ரிலீசஸ்ல வந்து பார்த்தா இந்த 12 வருஷம் பழைய மதகத ராஜா தான் வந்து பிளாக் பஸ்டர் எம்ஜிஆர்னு சொல்லிடலாமா? ஏன்னா கூட வந்த படங்கள் அப்படி, இந்த கேம் சேஞ்சர், வணங்கான், அப்புறம் இந்த மெட்ராஸ்காரன், இந்த மாதிரி படத்தெல்லாம் கம்பேர் பண்றப்ப ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா த்ரூ அவுட் த மூவி சிரிக்கிற மாதிரி இந்த படம் இருக்கிறதுனால வந்து இந்த படம் தான் கண்டிப்பா ஹிட் ஆகும் நான் நினைக்கிறேன். ஆனா மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப அவுடேட்டட் தான். அதாவது யாராவது வந்து என்கிட்ட இல்லைங்க இது 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் அப்படிதானே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்றதும் அதுதான். 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலுமே இந்த படம் ரொம்ப அவுடேட்டடா இருந்திருக்கும். ஏன்னா இந்த படத்தோட அந்த டெம்ப்ளேட்டே பாத்தீங்கன்னா இந்த தில்லு தூளு அந்த 2006-05 காலகட்டத்தில் ரிலீஸ் ஆன படத்தோட டெம்ப்ளேட் தான் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்திருந்தாலுமே இது ஒரு 10 வருஷம் பழைய டெம்ப்ளேட்டா தான் இருந்திருக்கும். அது கரெக்ட் தான். பட் எனக்கு தெரிஞ்சு இப்ப சங்கர் தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு இல்ல, ஒரு பழைய படத்தை இப்படி ரசிச்சு என்ஜாய் பண்றீங்களே, நான் இப்ப புதுசா ஒரு படத்தை கொடுத்தா ரொம்ப பழசா இருக்கும் படங்கிறீங்களே அப்படின்னு ரொம்ப யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன்.